எனவே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? எனவே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் முன்னாடி எந்த சக்தியுமற்ற, உன் முன் எதுவுமே இல்லாத உன் அடிமையான நானும் நீயும் இருக்கிறோம் என்பார். ஆகவே ஒரு அறிவிப்பின்படி அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம், உன் உயிரை நீயே பறித்துக்கொள் என்று கட்டளையிடுவான். எனவே மலக்குல் மௌத் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று அவரின் உயிரை அவரே பறிக்க துவங்குவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது எனில், அவர் அவருடைய உயிரை பறிக்க துவங்கும் போது ஒருவேளை மனிதர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவர் அலறும் சத்தத்தை கேட்டு மனிதர்கள் அதிர்ச்சியில் இறந்து இருப்பார்கள் எனப்படுகிறது. இன்னும் மலக்குல் மௌத் கூறுவார், மரணம் இவ்வளவு பயங்கரமானது என்று முன்னரே தெரிந்திருந்தால் நன்னம்பிக்கையாளரின் உயிர்கள் பறிக்கும் போது நான் இன்னும் கவனமாக இருந்திருப்பேன் என்பார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவது போல, அல்லாஹ்வின் முகத்தை தவிர அனைத்துமே அழிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ்.